எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை கொடிகளை போல படருவார்கள். செழிப்பான வாழ்க்கை. திராட்சை செடியில் பார்த்தீங்கன்னா கொலை கொலையாக திராட்சை பழம் தொங்குது. எப்படி இருக்கும்? அதாங்க செழிப்பு. அதே போல் விளைச்சல், தானியம் நல்ல பயிர் விளைந்திருக்குது, நல்ல விளைச்சல் இந்த வருஷம் என்று சொல்லி அந்த உரிமையாளர்கள் பேசிக்கொள்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷம்! இது தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அதே போல் கொடுப்பார். பாருங்கள், சங்கீதம் 66:12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று வாசிக்கிறோம். செழிப்பான இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அது நிமித்தம் உலக பிரகாரமாகவும் செழிப்பை கொடுக்குற. என்ன ஆச்சரியமான வாழ்க்கை! இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எல்லாம் போச்சு, இழந்து போனோம், ஒன்றுமே இல்லை, எதை தொட்டாலும் நஷ்டம். இன்றைக்கி எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அருமையானே, இயேசுவண்டை வாருங்க, முழங்கால் படியிடுங்க, அவற்றை கேளுங்க. ஆண்டவரே, இந்த பரிதாப நிலைமையில் நான் இருக்கிறேனே, எனக்கு யாரும் உதவி செய்யலையே, தயவு செய்து எனக்கு கிருபை தார கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்குறான். வசனத்தை கருத்தை வாசிக்கணும், வாக்குத்தத்த வசனங்களை பாராமல் படித்து கேட்கணும். அதை வச்சு கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொன்னீரே, கேட்குறான்ப்பா, முழங்கால் படியிடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை தெரியுமா கண்ணீர் விட்டு கடைசி நேரம் எல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை உதவி செய்ய நிலைமையில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? முழங்கால் படியிட்டேன். ஆண்டவரை நோக்கி கதறின. கர்த்தர் அருமையாய் பதில் தந்த. மகளே, கவலைப்படாது, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்காக யாவற்றையும் செய்வேன். அப்படியே ஒவ்வொரு முறையும் நான் சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ முறை நான் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். கண்ணீரோடு இருந்த நேரத்தில் கம்பீரமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, எப்படி செழிப்பு வரும்? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஜஸ்ட் பிலீவ் காட். ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அருமையானவர்களே, நாம் ஆண்டவரோடு ஒரு நெருங்கின வாழ்க்கை, அவரையே பற்றி கொண்ட வாழ்க்கை வாழும் பொழுது பாருங்கள், எந்த நேரம் முழங்கால் படியிட்டு கற்றுக்கொள்ளுங்க. சும்மா இருக்க நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, சும்மா இருக்க நேரத்தில் வேதம் வாசிங்க, வீணான கதையை பேசி கொண்டிருக்காதீங்க. அப்படி செய்யும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் ஆச்சரியமாக வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எனக்கு வாழ்க்கையில் பாருங்கள், குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் தேவனை தேடின குடும்பம், கர்த்தரோடு உறவாடின தம்பதிகள். ஆனால் எங்களுக்கு என்ன நடந்தது? 2 முறை குழந்தையை நஷ்டப்பட்டு போனேன். ஆனால் அப்படியே போய்விட்டேனா? எல்லாரும் சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு ஏன் அப்படி வருது? நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏன் அப்படி? ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அழகான 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒன்றும் கைவிடல். அதுக்கு பிறகு எங்களுக்கு மருமகளாக எவாஞ்சலினை கொடுத்தார், பேர பிள்ளைகளை கொடுத்தார். இன்றைக்கு இந்த பேர பிள்ளைகளுக்கு குழந்தைகளை கொடுத்து குடும்பத்தை வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். எனக்கு அருமையான ஒன்றும் உங்களுக்கு சேதம் வராது, ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆகவே நீங்கள் இந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, குழந்தைகளை இழந்து இருக்கிறார்களோ, அல்ல வேலை இழந்து இருக்கிறார்களோ, கஷ்டத்திலேயே வாழ்கிறார்களோ, ஐயோ வேலையே இல்லையே, எனக்கு என்னை ஆதரிப்பார் யாருமே இல்லையே, எங்கள் வீட்டார் எல்லாம் என்னை புறக்கணித்து விட்டார்களே என்றெல்லாம் கண்ணீரோடு இருக்கிற மக்களை கண்காணித்து தயவு செய்து நோக்கி பார்த்து அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை வழங்க பண்ணலாம். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆணி பாய்ந்த அந்த கரங்களே உம்முடைய பிள்ளைகள் மேல் வையும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நிரப்பும் அந்த செழிப்பை கட்டளையிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வாசிக்கிறோமே, அந்த விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை உயர்த்தும், கனப்படுத்தும். நீர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.